வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது அதாவது சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். திருக்கணித முறைப்படி சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்கரம் அடைகிறார். அப்படி பார்த்தா ஜூலை 13ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 138 நாட்கள் சனி பகவான் வக்கரகதியாகிறார். சரிங்களா? அதே நீங்கள் தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதாவது பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு சனி பகவான் வக்கரமாகிறார். அதாவது அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் 295 டிகிரியில் சனி பகவான் திருக்கணித முறைப்படி வக்கரம் அடைகிறார். அப்படி பார்த்தா இன்றைக்கி ஆனி மாதம் 29ஆம் தேதி முதல் இன்றைக்கி கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை, அப்போ கார்த்திகை 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:14 வரை, அதாவது இந்த 138 நாட்கள் சனி பகவான் திருக்கணித முறைப்படி வக்கரம் அடைகிறார். அப்படி பார்த்தா இந்த ஜூலை மாதத்தில் ஒரு 19 நாள், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஒரு 30 நாள், அதுக்கப்புறம் பார்த்தா செப்டம்பர் மாதம் ஒரு 30 நாள், அக்டோபர் மாதம் பார்த்தா 31 நாள், நவம்பர் மாதம் பார்த்தா 28 நாள். கிட்டத்தட்ட இது எல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணினீங்க அப்படின்னா 138 நாளைக்கு மேன ராசியிலேயே வக்கரம் அடைஞ்சு மேன ராசியிலே வக்கரமும் நிவர்த்தி அடைஞ்சிடறார். அப்படி ஆகக்கூடிய இந்த சனி வக்கரம் மேச ராசியில் இருந்து மேன ராசி வரை கிட்டத்தட்ட இந்த 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. சிம்மராசி நேயர்களே, வரக்கூடிய இந்த சனி வக்கரம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா திருக்கணித முறைப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி அடைஞ்சிட்டார். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி பார்த்தா இன்றைக்கி கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் திருக்கணித முறைப்படி. அப்படி பார்த்தா ஒரு 4.5 மாதத்துக்கு முன்னாடி பயிற்சி ஆனார். ஆனால் மீண்டும் இப்போ பார்த்தா அதே மீன ராசியிலேயே சனி பகவான் வக்கரம் அடைஞ்சி அதே மீன ராசியிலேயே வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்றார். சரிங்களா? அப்படி பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு 4.5 மாத காலம், அதாவது உங்களுக்கு தமிழுக்கு சொல்லணும்னா ஆனி மாதம் 29ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை, அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை இந்த சனி பகவான் வக்கரத்துக்கு வரார். பொதுவாகவே வக்கரம் அப்படின்னா என்ன? நவகிரகத்திலேயே பார்த்திங்கன்னா ராகுகேது மட்டும்தான் வக்கர கிரகம். அவர் மட்டும்தான் எப்பயுமே ரிபேஸில் தான் சுற்றிட்டு இருப்பார், முன்னாடி வரவே மாட்டார். அது இயல்பு நிலையில் இருக்கும்போதும் சரி, வக்கரம் அடையும் போதும் சரி, எப்பயுமே அவர் பின்னாடி தான் சுற்றுவார். அதுபோல் மற்ற கிரகங்கள் வக்கரம் அடையும் போது மட்டும்தான் பின்னாடி வருவார், ரிபேஸில் வருவார். அதாவது 1ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம், 11ஆம் இடம், 10ஆம் இடம், 9ஆம் இடம், இப்படி ரிபேஸில் வருவார். சரிங்களா? அப்படி வரக்கூடிய சனி பகவான் தான் இப்போ வக்கரமாகிறார். அப்படி வக்கரம் ஆனதுனால தான் பின்னாடி வரார். சரிங்களா? அப்படி பார்த்திங்கன்னா சனி பகவான் யார் அப்படி பார்த்தா மகர ராசி கும்பராசி இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி தான் சனி பகவான். அப்படி பார்த்தா 2 ராசிக்கு அதிபதி, 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி, 12 வருஷம் திசா இருப்பு கொண்டவர் தான் இந்த சனி பகவான். தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி தான் இந்த சனி பகவான். அப்போ இந்த சனி பகவான் பார்த்தா ஒவ்வொரு ஜாதகத்தில் பாருங்கள் சிறப்பான இடத்துல உட்காந்துருப்பார். சிறப்பான இடத்துல உட்காந்து பல சாதனை பண்ணுறதுக்கெல்லாம், பல முன்னேற்றம் கொடுக்கறதுக்கெல்லாம் வழிவகுத்து போகக்கூடிய கிரகம் தான் இந்த சனி பகவான். நிறைய பேர் சொல்லுவாங்க சனி கெட்டவன், கெட்டதை மட்டும்தான் கொடுப்பான். நேர்மையான கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். ஒரு போஸ்ட்மேனுடைய வேலை என்ன? நமக்கு வந்த லெட்டர் கொண்டு நம்ம கையில் ஒப்படைக்கிறது. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக எதுவுமே செய்ய மாட்டார்.
அது கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் நேர்முறையாக அப்படியே செஞ்சிருவார். அப்போ நம்ம மனசுக்கு என்ன பண்ணணும், சனி எப்பவுமே நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்றாரு, அவர் மனசில் வச்சுக்க தெரியாது, மறைக்க தெரியாது. அதுதான் சனி பகவான். அப்படி பார்த்தா உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி என்னைக்கு சனி பகவான் போய் மீன ராசியில் உக்காந்தாரோ உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் உட்காந்துட்டார். அதுதான் அஷ்டமத்து சனி. இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனிங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுலையே மோசமான சனி அஷ்டமத்து சனி தான். ஏன்னா அவன் 7.5 வருஷத்தில் கொடுக்குற கஷ்டத்தை இவன் 2.5 வருஷத்துலேயே கொடுத்துட்றான். அதுக்கு பேர் தான் அஷ்டமத்து சனி. பொதுவாக இந்த மார்ச் 29லிருந்து இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம் தான் சிம்மராசிக்காரங்களுக்கு. வெளியில் சொன்னால் வெக்கக்கேடு, 10 பேர் தெரிஞ்சால் கேவலம், மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்குறீங்க, போராடிட்டு இருக்கிறீங்க. ஏதோ கையில் இருக்கிற அந்த இருப்பு வச்சு தான் ஏதோ குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? பொதுவாக சிம்மராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 29லிருந்து இந்த ஜூலை 13க்குள்ளாரியே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தொழில் நஷ்டத்தை கொடுத்துருப்பாரு, தொழில் முடக்கத்தை கொடுத்துருப்பாரு, வர வேண்டிய பைசா வந்திருக்காது, கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம், 2வது படிச்சுட்டு வேலை இல்லாமல், கிடைச்ச வேலையை செய்ய முடியாமல், அதாவது தொழில் இருந்தும் பயன் இல்லாமல், 4 காசு கையில் இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் சாதிக்க முடியாமல், அப்போ உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு குழப்பத்தில் போய் உட்காந்துருப்பீங்க. பொதுவாகவே பார்த்தா சூரியன் உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரியன். கண்டிப்பாக சூரியன் யாருன்னா அதே மாதிரி நெருப்பு ராசி. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மனசில் வச்சுக்க தெரியாத ராசி கூட சிம்மராசி தான். ஏன்னா சிம்மராசி வந்து பார்த்தா மாத கிரகம், நெருப்பு ராசி, நவகிரக கோள்களையே பார்த்தா ரொம்ப இடைவெளி விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவர் யாருன்னா சனி பகவான், அதாவது சூரிய பகவான் தான். அந்த சூரியனும் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனியும் பார்க்கும்போது என்ன பண்ணுவான்னா சூரியன் வந்து மகர ராசியில் உட்காரும்போது பகையாக உட்காருவார். ஆனால் அதே கும்பராசியில் உட்காரும்போது நட்பாக உட்காருவார். சூரியன் வந்து சனி பகவானுக்கு ஒரு வீட்டுக்கு பகையாகவும் ஒரு வீட்டில் வந்து நட்பாக இருப்பார். அதுதான் சூரியன். பொதுவாக பார்த்தா அதாவது சூரியன் வந்து நட்பாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தா குரு கூட மட்டும்தான் நட்பாக இருப்பார். அதனால தான் தனுசு ராசி மீனராசி இந்த 2 வீட்டுக்குமே சூரியன் நட்பாக இருப்பார். அப்போ உங்கள் வீட்டுக்கு சனி வந்து உட்காரும்போது எப்படி உட்காருவார்னா பகையாக தான் உட்காருவார். அப்போ இந்த சூரியனுக்கு சனிக்கு ஆகாது. சரிங்களா? 2க்குமே கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான ஒரு கிரகம் தான். அப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து கட்டான்றது அஷ்டமத்து சனியே வந்து உட்கார்றதுனால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் கவனங்கள் கண்டிப்பாக செதறும். நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரியாக நமக்கு கொஞ்சம் தடை ஏற்படுற அளவுக்கு தான் இருக்கும். அப்போ மனசுக்குள்ளார ஒரு கேள்வி உண்டு, ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் அந்த பிரச்சனை இதுதான்றது உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அதாவது ஜாதகம் அப்படின்றது கடல் மாதிரி, அவ்வளோ ரொம்ப பெருசு. ஆனால் ஒரு ஜாதகருக்கு 4 விஷயம் நல்லா இருந்தால் அவங்க தலையெழுத்து சூப்பராக இருக்கும். அதில் முதல் விஷயம் திசா புத்தி நல்லா இருக்கணும். 2வது பார்த்தா இந்த ஐவனை செய்வனை இல்லாமல் இருக்கணும். 3வது பார்த்தா சனி பிடிக்காமல் இருக்கணும். 4வது ஒரு மனிதனோட அழிவுக்கு காரணமே தோஷம்தான். இது 4ல் பார்த்தீங்க அப்படின்னா ஐவனை செய்வனை அப்படின்றது ஜாதகத்தில் பார்த்தா என்ன நம்ம தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திசா புத்தின்றது ஜாதகத்தில் பார்த்தா தெரியும், தோஷங்கள் பார்த்தா ஜாதகத்தில் தெரியும். ஆனால் இன்றைக்கி இந்த சனி அப்படின்றது பார்த்தா உங்களுக்கு பொதுவான பலன்களே நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி. அப்போ இந்த சனி பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா இப்போ இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். அதுதான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு. பொதுவாக சனி பகவான் வந்து வக்கரமாகும்போது என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக பலன்களை கொடுப்பார். இப்போ வந்து இப்போ நான் என்ன சொன்னேன், மார்ச் 29லிருந்து உங்களுக்கு நல்லா இல்லைங்க, சிரமமாக இருக்குது, குழப்பமாக இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அடுத்த 4.5 மாத காலம் நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இந்த கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் இடைவெளி கொடுத்துருக்கிறாரு. அந்த இடைவெளி அப்படின்னா என்ன அப்படி பார்த்தா நமக்கு ஒரு சாதிக்கிற ஒரு நேரத்தை கொடுத்துருக்கிறார். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழக்கமில்லாத பாதையில் ஒரு பயணம் பண்ணின மாதிரி கொஞ்சம் கரட முரடாக குண்டும் குழியுமே ஒரு ஸ்பீடு பிரேக்கோட கொஞ்சம் கவனமாக நம்ம ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருந்திருப்பீங்க இந்த 4.5 மாத காலமாக. ஆனால் இப்போ வரக்கூடிய 4.5 மாதம் பார்த்தா உங்களுக்கு வந்து பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. அது 3 மாதம் 6 மாதத்துல நம்மளோட மனிதாக்கள் கூட அப்படி தான். சரிங்களா? நல்ல நேரம் பார்த்து தான் ஒரு காரியத்தை செய்யணும். கெட்ட நேரத்தில் போய் போட்டால் கூட ஆற்றுல கொட்டினா கூட அளந்து கொட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் பார்த்தா இந்த 4.5 மாத காலமாக ரொம்ப போராடிட்டீங்க.
அதனால் இந்த வரக்கூடிய 4.5 மாதம் பார்த்தா உங்களுடைய ஜீவனம்சம் சூப்பராக இருக்கும். ஜீவனம்னா நம்மளோட தொழில். கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தா இப்போ ஒரு பிரேக் கொடுத்துருக்கிறாரு ஒரு 4.5 மாதத்துக்கு. கிட்டத்தட்ட நான் சொல்கிற மாதிரி பார்த்தா ஜூலை மாதத்தில் ஒரு 19 நாள், ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்தா ஒரு 30 நாள், செப்டம்பரில் ஒரு 30 நாள், அக்டோபரில் ஒரு 31 நாள், நவம்பர் மாதத்தில் ஒரு 28 நாள். இது எல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 138 நாள். அப்போ இந்த 138 நாள் பார்த்தா உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். இதனால் நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த 138 நாள் முடிகிறதுக்குள்ளார தொழில் மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். ஃபஸ்ட்டு விஷயம் தொழில் மாற்றங்கள் ஏற்படும். அது சம்பள உயர்வாக இருக்கலாம், ப்ரமோஷனாக இருக்கலாம், இல்லை தொழில் நீங்கள் சொந்தமாக ஆரம்பிக்கிறதா இருக்கலாம். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா நானே கேட்டால் கூட நான் வேறு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இயல்புக்கு மாறாக இப்போ வேலை செய்யும்போது இந்த 4.5 மாதத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு சூப்பராக நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா தொழில் மாற்றங்கள் ஏற்படும். 2வது, அம்மா நல்லா இருந்தால் அப்பா நல்லா இல்லைங்க, அப்பா நல்லா இருந்தால் மனைவி நல்லா இல்லை, மனைவி நல்லா இருந்தால் கணவன் நல்லா இல்லை, எல்லாம் நல்லா இருந்தால் பிள்ளைங்க நல்லா இல்லை. மொத்தத்தில் பார்த்தா யாருக்காவது அந்த உடல் உபாதிகள், ஏன்னா அஷ்டமத்து சனியில் நஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அப்போ இந்த இயல்புக்கு மாறாக அவர் செயல்படக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும், உடல் உபாதிகள் சரியாகும். இன்றைக்கி அதே மாதிரி உங்களோட குடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட நமக்கு ஒரு சந்தர்ப்ப சூழலை கண்டிப்பாக அமைச்சு வைப்பார். சரிங்களா? கொஞ்சம் காலதாமதங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு. அதனால் நீங்கள் கட்டிடலாம். இது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி திருமண வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை நான் ஒரு பெண்ணு விரும்பிகிட்டு இருக்கிறேங்க, இல்லை என்ன ஒரு அதாவது பையன் விரும்பிகிட்டு இருக்கிறேன், எங்களுக்குள்ளார இதெல்லாம் நல்லது நடக்குமா அப்படின்னா இது எல்லாமே உங்கள் இண்டிவிஜுவலான கேள்வி இல்லைங்களா? அப்போ அதுக்கு உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது முதல்ல அதை பாருங்கள். சரிங்களா? ஆனால் எது எப்படியோ இந்த அஷ்டமத்து சனியிலிருந்து நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்த 4.5 மாதம் நீங்கள் வந்து ஒரு சாதிக்கிற நேரம் உங்களுக்கு. சரிங்களா? அதாவது சாதிக்கிற நேரம் இப்போனா நம்ம ஒரு விளையாட்டு மைதானத்தில் இறங்கி நம்ம விளையாண்டதான் ஜெயிக்க முடியும். அதை தவிர நம்ம வெளியில் உட்காந்து ஜெயிப்புமான்னு பார்த்தா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஆடியன்ஸ் போல் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் நான் உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு என்னென்னா நீங்கள் விளையாடக்கூடிய ஒரு தருணம், நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் இது. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முயற்சி எடுப்பவன் தோப்பதில்லை, முயற்சி எடுப்பாதவன் ஜெயிப்பதில்லைன்ற மாதிரி நீங்கள் இப்போ முயற்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த 4.5 மாத காலம் உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுக்க போகிறார். சரிங்களா? ஏன்னா நான் சொல்கிறது குறிப்பாக 7 ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கரம் வந்து நல்லா இருக்குது. மேச ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, கும்பராசி, மீன ராசி. ஏன்னா இந்த 7 ராசிக்காரங்களுக்குமே 7 வகையான சனிகள் இப்போ பிடிச்சிட்டு இருக்குதுங்க. சரிங்களா? அதனால் ஏதோ ஒரு வகையில் நமக்கு பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால் 100% சிம்ம ராசிக்கு தொழில் மாற்றம், ஹெல்த் மாற்றம், அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவி உட்காந்து யோசித்து ஒரு காரியம் பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாமல் குழப்பத்தில் இருந்து வந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு பாதை உங்களுக்கு காட்டியிருக்குது. அந்த பாதையில் கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த 4.5 மாதம் உங்களோட பயணம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.